வாயை திறங்க சிஎம் சார்னு அப்படி இப்படின்னு பெரிய பில்டப்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இறுதி நாள் அவர் வாயை திறந்தாரு, எல்லாம் அப்படி தெரிச்சு ஓடுறாங்க வாக் அவுட்ல. மக்களுக்கு நல்லா புரியும், எல்லாத்தையும் தெளிவா பார்த்துட்டு இருக்கிறாங்க. சபாநாயகரோட நடவடிக்கையே கொஞ்சம் நடுநிலையா தான் இருந்தது. அப்ப பாத்தீங்களா அதுல ரொம்ப அதாவது அப்பாவை பார்த்துட்டு, பிஹெச் பாண்டியனை பார்த்துட்டு, தனபாலை பார்த்துட்டு, இப்ப இவரை பார்க்கும்போது இவர் தெய்வம் மாதிரிங்க. டிஃபரன்ஸா மிகவும் நடுநிலையாக ஒரு சபாநாயகர் எப்படி இருக்கணும், ரெண்டு தரப்புக்கும் நாயகர் நடுநிலையா எல்லாருமே பேச வேண்டாம், இல்ல ஆதாரம் இல்லாம பேசாதீங்கன்ட்டாரு. கரெக்டான சாய்ஸ். விஜயுடைய சாய்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி சிட்டி போலீஸு, டிஜிபி எல்லாருக்கும் கரெக்டான ஆளுங்களை கணக்கச்சிதமாக பிடிச்சி போட்டிருக்காரு. அதே மாதிரி சட்டமன்ற சபாநாயகராக ஜேசிடி பிரபாகரன் அவர் தேர்வு பண்ணது ரொம்ப ரொம்ப சாலச்சிறந்த முடிவு. ஒரு பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னாருங்க, அவ்வளோதான் எழுந்துட்டாங்க. ஆதாரபூர்வமாக அது இல்லவே நிரூபிக்கணும் அப்படின்றாங்க. அப்படி ஒரு நடக்கவே இல்லை. சிஎம்டிஏல ஆர்டரே போட்டான். வந்த 4வது நாள் சிஎம்டிஏ இருக்கு இல்லையா, அவங்க இனிமேல் இந்த பார்ட்டி ஃபண்டு யாருக்கும் வசூல் பண்ணக்கூடாது. இந்த ஊரடிச்சு உலையில போட்டு ஊழல் மேல ஊழலா செஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் நிர்வாகத்திறன் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்யற நிர்வாகத்திறனை நம்ம அரசு ஒரு நாளும் செய்யாது. பொட்டி பெட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு, பெட்டியை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு, போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில வந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக்ல ஒரு பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒன்று ஒன்றா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர்கள் பதிலுரைக்கு பிறகு முதல்வர் பதிலுரைக்கு பிறகு நேரம் தரேன். அப்போ பேசட்டும், அவங்க பேசட்டும், அவங்கள பேச அனுமதி. உட்காருங்க. ஒவ்வொரு துறையிலையும் இப்போ ஊழல் எதிர்ப்புக்காக ஊழல் என்ன நடந்துருக்குதுன்னு அவர் பேசும்போதே சொன்னார். இன்னைக்கு நான் வாங்க மாட்டேன், பணத்தை தொட மாட்டேன், எவனையும் தொட விட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேன் பாருங்க. அங்கதான் பிரச்சனை. அது சொன்னோன்னே உங்களுக்கு கொந்தளிச்சிட்டாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொட மாட்டோம், தொடவும் விட மாட்டோம், தொட்டா விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலே, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலே, இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. ஆளுங்கட்சிக்கு இருக்கிற நிதானம், அடக்கம், கண்ணியம், பொறுமை எதிர்கட்சிக்கு இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு மட்டும்தான் கேள்வி கேட்கும் உரிமை, பதில் சொல்றதுக்கு கேட்கக்கூடாது. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழகத்தின் மூத்த அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா ஆட்சி அமைந்து 2வது தடவை சட்டமன்றம் கூடி ஒரு 4 நாட்கள் முடிந்து இன்றைக்கி தான் முடிஞ்சிருக்கு. எதிர்கட்சிகளுடைய வெளிநடப்போட முடிஞ்சது. எதிர்கட்சி வெளிநடப்பு செய்கிறாங்க, முதல்வருக்கு எதிராக பேசிட்டு சட்டமன்றத்தோட முடிஞ்சது. முடிஞ்சது இந்த முதல்வருடைய பேச்சு ஒரு 20 நிமிஷம் பேச்சு இருந்தால மிக ஆவேசமாயிட்டாங்க எதிர்கட்சிகள்லாம். அந்த பேச்சை நீங்கள் பார்த்தீங்களா? இந்த பேச்சிலிருந்து உங்களுக்கு என்ன தோணுது? அதாவது இந்த கூட்டத்தொடர் 17வது சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நடக்கிற முதல் கூட்டத்தொடர். தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் ஒத்தி வச்சார். இந்த கூட்டத்தொடர் 4 நாள் நடந்ததுன்னு நினைக்கிறேன். 4 நாள். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற ஒரு கூட்டம் தான் இது. ஒரு சடங்கு தான் இது, முதல் கூட்டம்ன்றதால. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா, தொடங்குற அன்றைக்கே பேட்ஜெல்லாம் குத்திக்கிட்டு, பதாகையெல்லாம் எடுத்துக்கிட்டு, வாயை திறப்பாரா, வாயை திறங்க சிஎம் சார்னு அப்படி இப்படின்னு பெரிய பில்டப்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இறுதி நாள் அவர் வாயை திறந்தார், எல்லாம்
அப்படியே தெரிச்சு ஓடுறாங்க வாக் அவுட்டில். நேற்று அதிமுக வாக் அவுட் பண்ணாங்க, இன்னைக்கு திமுக வாக் அவுட் பண்ணாங்க. அதாவது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் ரொம்ப பிரீஃபாக இருந்தாலும் மக்களுக்கு நேரலையில் ஃபுல்லாக காட்டினதால் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க, எப்படி நடந்துக்கிறாங்கன்றது. முதல்ல சொல்லணுன்னா தாவேகா அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லாரும் அவங்களுடைய முதல்வருடைய கண் அசைவுக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க, ஒழுக்கமாக இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்க. அதில் ஒரே ஒரு ஆள் தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தாமு ராயபுரம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு மேலேருந்து கீழே வந்தார். அவருக்கும் அன்றைக்கே சூடு கொடுத்துருக்கிறார் பொழுது விஜய் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாங்க. எந்த அளவு சைலண்ட்டுனா நேற்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பேசுகிறாரு இறுதி பேச்சா. அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கே உண்டான மிடுக்கோடு புள்ளி விவரங்களோடு ஆணித்தரமான வாதங்களை முன்வைக்காமல் இந்த திமுக மேடையில் பிரச்சார கூட்டங்கள்லாம் பேசுவாங்கள்ல, கேஷுவலாக கதை சொல்லிக்கிட்டு அவர்கள் பத்திரிகைகளெல்லாம் பேசி கொள்கிறார்கள், செய்திகள் மக்கள் நம்புகிறார்கள், வந்து கொண்டிருக்கிறது, போய் கொண்டிருக்குதுன்னு ஒரு டெப்த்தே இல்லாமல் பேசினார். என்னடா இது, இவர் போய் எதிர்க்கட்சி தலைவராக போட்டிருக்க திமுக முதல் நாளே இப்படி ஆகிறாரு, ஒரு டெப்த்தே இல்லையே. அதாவது யாரோ எழுதி கொடுத்தது எடுத்துன்னு படித்தார்னு வச்சிங்களேன், ரைமிங்கா. அது சோஃபா மாடல்ன்றாரு, குதிரை பேரம்ன்றாரு. இதெல்லாம் கண்டிப்பாக பிரச்சனையை உண்டாக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் பின் ட்ராப் சைலன்ஸில் கேட்டாங்க. எல்லாருமே எதிர்பார்த்தது இந்த கூட்டத்தோட ஆரம்ப நாள்லேயே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி அமைதியாக. அதான் அது காரணம் என்னென்னா திரு விஜய் அவர்களுடைய கட்டுப்பாடு. ஒருத்தனை எதுவும் பேசக்கூடாது, அமைதியாக. அதுவும் எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் பேசும்போது கலாட்டா அமளி துமளியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. சபாநாயகருடைய நடவடிக்கையே கொஞ்சம் நடுநிலையாக தான் இருந்தது. பார்த்தீங்களா? அதில் ரொம்ப அதாவது அப்பாவை பார்த்துட்டு, பிஹெச் பாண்டியனை பார்த்துட்டு, தனபாலை பார்த்துட்டு, இப்போ இவரை பார்க்கும்போது இவர் தெய்வம் மாதிரிங்க. அதாவது டிஃபரன்ஸா மிகவும் நடுநிலையாக ஒரு சபாநாயகர் எப்படி இருக்கணும், ரெண்டு தரப்புக்கும் நாயகர் நடுநிலையாக இருக்கும். எல்லாருமே பேச வேண்டாம், இல்லை ஆதாரம் இல்லாமல் பேசாதீங்கன்ட்டாரு. எந்த உறுப்பினரும் எந்த அமைச்சரும் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் ஆதாரத்தை கொடுங்க. ஆதாரம் கூட நீ கூட பார்த்துருப்பீங்க, செங்கோட்டையன் எந்திரிச்சு போன அதெல்லாம் பேசாதீங்க, பழசெல்லாம் பேசி இங்கே இருக்கிற சூழலை வேற நீங்கள் இது பண்ணாதீங்கன்னு ஆஸ் எ சீனியர் பொலிட்டீஷியன். அதாவது கரெக்டான சாய்ஸ் விஜயுடைய சாய்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி சிட்டி போலீஸு, டிஜிபி எல்லாருக்கும் கரெக்டான ஆளுங்களை கணக்கச்சிதமாக பிடிச்சி போட்டிருக்காரோ அதே மாதிரி சட்டமன்ற சபாநாயகராக ஜேசிடி பிரபாகரன் அவர் தேர்வு பண்ணது ரொம்ப ரொம்ப சாலச்சிறந்த முடிவு. வேறு யாரையும் பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஒரே இதுவாக இருக்கும், அமளி துமளியாக இருக்கும், அவங்களே மண்டை காஞ்சி இருப்பாங்க சபாநாயகராக இருக்கிறவரு. ஆனால் இவர் ரொம்ப கூலேட்டடாக, ரொம்ப நியூட்ரலாக, ரெண்டு தரப்புக்கும் இந்த பக்கம் தப்பு பண்ணால் உட்காருங்க, இந்த பக்கம் தப்பாக உட்காருங்க, நான் வாய்ப்பு கொடுக்குறேன். இன்னைக்கு கூட பாருங்களேன், முதலமைச்சர் பேசிட்டா அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. நார்மலாக ஏங்க 4 நாளாக உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாருல்ல, பேசுன்னு வேற சொல்கிறீங்க, வாயை திறங்க சிஎம். நீங்கள் அவர் வாயை திறந்து பேச ஆரம்பித்தோன்னே ஏன் பதட்டப்படுறீங்க? உடனே வெளிநடப்பு. அதாவது ரொம்ப அம்பலம் ஆயிட்டாங்க. நேற்று டெப்த்து இல்லை எதிர்கட்சி தலைவர். சரி, இவர் அவையை ஒத்தி வச்சுட்டாங்க. அப்போ கூட நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன்லாம் குறுக்க பூந்து அவங்க அமைச்சரவைக்கு தானே பதில் சொல்கிறாங்க. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. யார் வேணாலும் அமைச்சர்கள் எப்போ வேணாலும் தலையிட்டு பேசலாம். அப்போ அந்த மாதிரி நல்லா பதில் கொடுத்தாங்க. ஆனால் பொறுமை இல்லாமல் உதயநிதியும் நேருவும் அவர் சபாநாயகர் முதல்ல முடிந்ததுன்னு சொன்னார். அதுக்குள்ளே இந்த பள்ளி கல்வித்துறை ராஜ்மோகன் சில விளக்கங்கள் சொன்னோங்க, உட்காருங்கன்ட்டார். ஆனால் ராஜ்மோகன் பேசுகிறாருன்னு ஒன்றும் நேற்றே உதயநிதி வெளியேறிட்டார். ஆனால் இது இன்றைக்கி கிண்டலாக என்ன சொல்கிறாருன்னா, நேற்று
நாங்களாம் முடிஞ்சதுன்னு நாங்கள் போயிட்டோம். அப்புறம் டிவியில் நடந்துகிட்டு இருக்குது, யாரோ ஒரு அவை அமைச்சர் முடிந்ததுன்னு அவை சொல்லிட்டீங்க. யாரோ அதே அவை முடிஞ்சுன்னு சொன்னால் அடுத்த செகண்டே உட்காருங்க இவர் பேசணும், அவருக்கு பிறகு பார்க்கலான்னாரு. அது காதில் விழலையா போயிட்டாராம். டிவியில் போய் பார்த்தாராம், டிவியில் பேசிகிட்டு இருக்காங்களாம், சட்டசபை நடந்துட்டு இருக்கான். இது என்ன மரபு அப்படின்னு. மரபுகளை பற்றி திமுகவினர் பேசலாமா? அதே மாதிரி சட்ட முதல் நாள் இந்த இது தேசிய கீதத்தை 2 தடவை பாடினாங்க. அதுக்கு இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்து ஒரு தடவை தான். சாட்டையடி கொடுத்துட்டாரு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் படத்தை ஓப்பன் பண்ணுற அந்த நூற்றாண்டு விழாவில் 2 முறை வந்து ஜனகணமனகதி பாடப்பட்டதும், ஜனகணமனகதிக்கு அப்புறம் தான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டதும் இந்த அவையில் நடந்திருக்கு, இந்த மாநிலத்தில் நடந்திருக்குப்பா, சும்மா உருட்டாதீங்கன்னு. இன்றைக்கி உண்மையிலே நான் கூட முதல்ல என்ன நினச்சேன்னா, விஜய் வந்து என்னடா இவரும் பேப்பர் எடுத்துக்கினாரு, எதிர்கட்சி தலைவரும் பேப்பரை புரட்டுறாரு. சரி, நமக்கு எப்படி பழக்கம்னா எக்ஸ்டம்போராக பேசி தானே தலைவர்கள் பழக்கம். எப்போது ரெஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா சட்டமன்றம் வந்து ஒரு பெரிய மாமன்றம் இல்லையா, அதில் எதுவும் வார்த்தைகள் தவறிடக்கூடாது, ரெக்கார்ட் ஆகிடக்கூடாது இல்லை. அதனால் வந்து கேர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம பார்த்த தலைவர்கள்லாம் அப்படியே எக்ஸ்டம்போராக தான் பேசுவாங்க, ரெஃபர் பண்ணிக்குவாங்க. ஆனால் உதயநிதி பக்கமாக படிச்சுட்டு இருக்கிறாரு. அதே போல் வந்து இவரும் ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவருக்கு அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் பாயிண்ட்ஸ்லாம் மட்டும் சொன்னார் பார்த்து, அப்புறம் அவர் எக்ஸ்டம்போர் பேச ஆரம்பித்தார். அதுதான் நல்லா இருக்குது. இந்த படிக்கிறத விட பேசுறது இருக்குது பாருங்கள், அதுதான் சிறப்பு. விஜய் இன்னும் அதை கொஞ்சம் வளர்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப நல்லாவே அவர் டீல் பண்ணார். எல்லோரும் நினச்சாங்க அவர் அப்படியே உட்காண்ட்ருக்கா, என்னையா ஏதோ என்ன வச்சோ தெரியலையே இப்படி. ஆனால் பிரமாதமாக டீல் பண்ணார். நான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்கிறேன், ஆளும் கட்சி உறுப்பினர்கள் தான் ரொம்ப எராட்டிக்காக பிஹேவ் பண்ணுவாங்க, ரொம்ப கட்டுப்பட மாட்டாங்க, எதிர்கட்சியை பேசவே விட மாட்டாங்க, எதிர்கட்சிக்காரங்களை எதிர்த்து கூச்சல் போடுவாங்க, குழப்பம் பண்ணுவாங்க, எதிர்கட்சி தலைவர் ஏதாவது அரசை விமர்சனம் பண்ணால் பொங்கி எழுவாங்க. ஏன்னா அவங்க முதல்வர் மெச்சிக்கணுன்றதுக்காக. ஆனால் தலைகீழாக நடந்தது நேற்று. அவங்க அமைதியாக இருக்காங்க, இவர் அழகாக பேசிகிட்டே இருக்கார். உண்மை இல்லாதது, ஆஃப் ட்ரூத் அண்ட் அன்ட்ரூத்ஸை பேசிகிட்டே இருக்கார். அப்புறமா இன்றைக்கி பார்த்தா முதல்வர் பதில் சொல்கிறார், வாயத்தரங்கன்னு சொன்னீங்க, அவர் பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். ஒரு பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னாருங்க, அவ்வளோதான் எழுந்துட்டாங்க. ஆதாரபூர்வமாக அது இல்லவே நிரூபிக்கணும் அப்படின்றாங்க. அப்படி ஒரு நடக்கவே இல்லை. சிஎம்டிஏல ஆர்டரே போட்டான். வந்த 4வது நாள் சிஎம்டிஏ இருக்கு இல்லையா, அவங்க வந்து இனிமேல் இந்த பார்ட்டி ஃபண்டு யாருக்கும் வசூல் பண்ணக்கூடாது. அப்போ தான் நான் என்னடா இது புதுசாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டே பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போடுறான்ல, மூடி தானே மறைப்பாங்க. அப்புறம் தான் நான் விசாரித்தா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 ரூபா வாங்கியிருக்காங்க அதிமுக ஆட்சியில். திமுக ஆட்சியில் அதை விலை ஏற்றிடுச்சு இல்லையா, சேகர் பாபு 27 ஆக்கியிருக்கார் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. என்னடான்னு அப்புறம் விசாரித்தா இந்த அப்ரூவலுக்கு வருவாங்க இல்லையா, சிஎம்டி அப்ரூவலுக்கு, அப்பாவிகள் சாதாரண ஆள் தானேங்க, ஏதோ ஒரு 2 கிரவுண்டு வாங்கியிருப்பான், 1.5 கிரவுண்டு வாங்கியிருப்பான், வீடு கட்டணும் அப்படின்னு. அவங்க எல்லார் தலையிலையும் கம்பல்சரியாக சிஎம்டியை வசூல் பண்ணி ரூலிங் பார்ட்டிக்கு கொடுத்துருக்குது. இது எவ்வளோ பெரிய அநியாயம், பகல் கொள்ளை இல்லையா இது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மட்டும். இது தவிர எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு. பார்ட்டி ஃபண்டுன்னு டாஸ்மாக்லேயே வசூல் பண்ணியிருக்காங்களா. அதான் சொன்னார் பாருங்க, ஒரு 1200 கோடி கஜானாக்கு போயிருக்குன்னு. எல்லாமே முதல்வர், அமைச்சர். ஆக அந்த சகிப்புத்தன்மை ஆளுங்கட்சியினருக்கு இருந்தது அதிர்ஷ்டவசமாக. ஆனால் எதிர்கட்சிக்காரங்களுக்கு சகிப்புத்தன்மையே இல்லை. நேற்று பாருங்கள், முதல்வராக இருந்த எடப்பாடி டக்குன்னு வாக் அவுட் பண்ணுறாரு, எனக்கு வந்து இது பண்ணணும், அனுமதிக்கணும். அவருக்கு தெரியல இவங்க எப்படியெல்லாம் அதாவது ஒரு விஷயம் நிறைவேறிடுச்சு, தப்போ தவறோ, சட்டமன்றத்தில் முதலமைச்சர் வந்து எதிர்கட்சி தலைவர் சொன்னதை வந்து சேர்த்து நம்ம நிறைவேற்றணும், நிறைவேற்றியாச்சு. அப்போ நீங்கள் கேட்டிருக்கணும், எதிர்கட்சி தலைவர் சொல்கிறது என்னன்னு எங்களுக்கு சொல்லவே இல்லையே, அவரும் எழுந்து கேட்குறாரு, நீங்களும் ஓகேன்றீங்க. உங்கள் 2 பேருக்கு தெரிஞ்சால் போதுமா? அவங்க கேட்குற பாயிண்ட்டு நியாயம். எந்த திருத்தமாக இருந்தாலும், இப்போ அரசாங்கம் கொண்டு வந்த தீர்மானம் வந்து முதல் நாளே அவங்களுக்கெல்லாம் போயிடுச்சு, படிச்சுட்டு வந்துட்டாங்க.
இப்போ இவர் வந்து காலங்காத்தால லெட்ரு கொடுத்துட்டு இது உங்கள் 2 பேருக்கிடையே வந்து நான் கொடுத்தேன், அது என்ன ஆச்சுன்னா சரி அதையும் சேர்த்துக்கலான்ட்டார். விஜயை பொறுத்தவரையில் இஸ் நாட் ஃபார் கான்ஃபரன்டேஷன். யாரோடும், ஒன்றிய அரசோடு மட்டும் இல்லை, ஈவன் எதிர்கட்சியோடவும் அவர் வந்து கான்ஃபரன்டேஷன் வேணாம், மோதல் வேணாம், சமாதான சகவாழ்வு. எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்காக தான்ப்பா, தமிழ்நாடு நல்லதாக இருக்கணும், அவ்வளோதான். இன்றைக்கி பேச்சில் அது சொன்னார். எனக்கு தேவை வந்து சும்மா சண்டை போட்டுட்ருக்கிறதில்ல, எனக்கு தமிழ்நாடு நல்லா இருக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு தேவை, அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொன்னார். அதனால் அவர் வந்து இந்த மாதிரி வந்து பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு ஆதாரம் நமக்கே தெரியுது. ஆதாரம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து எல்லா பேப்பர்லேயும் நான் படித்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு என்ன அஃபிஷியல்கிட்ட. ஸோ அதனால் அவங்க வந்து ரொம்ப இது ஒரு காரணம் இல்லைங்க. அதாவது ஒவ்வொரு துறையிலையும் இப்போ ஊழல் எதிர்ப்புக்காக ஊழல் என்ன நடந்துருக்குதுன்னு அவர் பேசும்போதே சொன்னார். இன்றைக்கி நான் வாங்க மாட்டேன், பணத்தை தொட மாட்டேன், எவனையும் தொட விட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேன்னாரு பாருங்க. அங்கே தான் பிரச்சனை. அது சொன்னோன்னே இவங்களுக்கு கொந்தளிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்களுக்கு என்ன அப்படின்னா வழக்கமாக திமுக அதிமுக ஊழல்லாம் பண்ணிடுவாங்க, ஜனங்க தோக்கடிச்சிட்டா அதான் தண்டனையா. மக்கள் தண்டித்து விட்டார்கள், இன்னும் தண்டிச்சுட்டாங்க, ஆட்சியில் இல்லாமல் போயிட்டா அப்போ அடிச்சதெல்லாம் அது அப்படியே சேஃபாக இருக்கும். இதுதான் இவங்க பாணி. தண்டனை என்னென்னா கோர்ட்டு தர தேவையில்ல, அந்த அந்த இல்காட்டன் மணி இருக்கு இல்லையா, அதை பறிமுதல் பண்ணி கஜானா கொண்டு வர தேவையில்ல, மக்கள் தோற்கடிச்சிட்டாங்க. ஐயோ பாவம், வர்ற ஆளுங்கட்சி விட்டுருவாங்க. ஆமாம், இதுதான் இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் இது அக்ரிமெண்ட்டு. நான் வந்தால் இப்படி விட்டுரு, நான் கொடநாட்டில் கொலை அடித்தேன்னா என்னை கண்டுக்காமல் விட்டுரு. ஆனால் வெளியே பேசுவாங்க, விடமாட்டேன், கூண்டில் ஏற்றுவேன்னுவாங்க, எந்த கூண்டிலையும் ஏற மாட்டாங்க. அதனால் இவங்களுக்குள்ள ஒரு இது மக்கள் முன்னால் அம்பலம் ஆயிடுச்சுங்க. திமுக அதிமுகவில் எப்பவுமே பரஸ்பர உதவி, பரஸ்பரமாக கான்ட்ராக்டுங்க கொடுத்துக்கிறது, பரஸ்பரமாக ஊழலில் பங்கு போட்டுக்கிறதுன்றது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அம்பலம் ஆயிடுச்சு. இப்போ அதுவும் இந்த சட்டமன்ற நேரலை இருக்கு இல்லையா, அது எல்லாம் வீட்டில் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஒலியும் பார்ப்பாங்க தெரியுமா அந்த காலத்தில், அந்த மாதிரி. அது எனக்கு நான் அடிக்கடி சொல்கிறது தான், விஜய் வந்து அரசியலுக்கு வந்தது ஒரு நல்ல விஷயம். என்னன்னா அரசியலை பற்றி ரொம்ப கேவலமாக தவறுன்னு பேசிகிட்டு இருந்த ஆட்கள் பூரா ஒரு கூட்டம், இளைஞர்கள் பெண்கள்லாம் இன்றைக்கி அரசியலை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ட்விட்டர்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தவங்க எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, வெறுத்து இருக்கிறது. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது வேற. ஐயோ, அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் அரசியல்னு பேரறிஞர் பிளாட்டோ சொன்னார். அது மாதிரி நம்ம ஆளுங்க நிறைய பேர் ஐயோ நான் பைலட்டாக போனவனுவான், பையனை கேட்டிங்கன்னா நான் இன்ஜினியர்னுவான், டாக்டர்னுவான், ஒருத்தன் கூட நான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும், எம்பி ஆகணும், எம்எல்ஏ. ஏன்னா ஐயோ அது வேணாம், அது சங்கதியே வேறன்ற மாதிரி போனாங்க. ஆனால் இப்போ ஆஃப்டர் தி என்ட்ரி ஆஃப் மிஸ்டர் விஜய் எல்லாருமே இந்த பாலிட்டிக்ஸில் ஒரு ஆர்வம் வந்துடுச்சு, இன்வால்மெண்ட்டு, கமிட்மெண்ட்டு பார்க்குறான். ஏன் ஓட்டுப்பதிவு கூட அதிகமாச்சு? காரணம் வந்து இளைஞர்கள் ஓட்டு போடாமல் இருந்தவங்கலாம் இப்போ வந்து போட்டாங்க இந்த வாட்டி. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஒரு வரியில் சொல்லணுன்னா ஆளுங்கட்சிக்கு இருக்கிற நிதானம், அடக்கம், கண்ணியம், பொறுமை எதிர்கட்சிக்கு இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு மட்டும்தான் கேள்வி கேட்கும் உரிமை, பதில் சொல்கிறதுக்கு கேட்கக்கூடாது. நேற்று அடுக்குனார்ல உதயநிதி பக்கம் பக்கமாக, அப்போ அவர் என்ன பண்ண, அவர் உட்காந்து கேட்கணும்ல. அவர் குறிப்பிட்ட சபாநாயகர் ரொம்ப தெளிவாக சொன்னார், அவர் சொல்லியிருக்கக்கூடாது, எவ்வளோ லிபரலாக இருக்கிறார் பாருங்க. சபாநாயகர் சொல்கிறார், முதல்வர் பேசி முடித்த பிறகு உங்களுக்கு மட்டும் பாயிண்ட் ஆஃப் ஆர்டரோ இல்லை விளக்கமோ கேட்கறதுக்கு நான் அனுமதிக்கிறேன், உட்காருங்கன்றாரு. வேறு என்னங்க செய்யணும் சபாநாயகர்? ஏங்க டெல்லியிலலாம் பார்லிமெண்ட்லலாம் ராகுல் காந்தி மைக்கே ஆஃப் பண்ணிடுறாங்க. அந்த சபாநாயகரை விட இது 1000 டைம்ஸ் பெட்டர் ஓம் பிர்லாவை விட நம்ம ஜேசிடி பிரபாகரன். அதனால் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அனுபவம் வாய்ந்த 50 ஆண்டு அனுபவம் வாய்ந்த அதிமுகவும் 75 வருஷம் அனுபவம் உள்ள திமுகவும் பொறுப்பற்ற கட்சிகள்னு அம்பலம் ஆயிடுச்சு. அனுபவமே இல்லாத புதிய கட்சி தாவேக்கா ரொம்ப மெச்சூராக, ரொம்ப பேலன்ஸ்டாக கிரிட்டிசிசம் பண்ண அமைதியாக கேட்டுக்கிறாங்க. அமளி துமளியெல்லாம் பண்ணல. எப்படி எங்கள் தலைவரை பேசலான்னு
ஆனால் பதில் அவங்க நல்ல ஸ்ட்ராங்காக ஷார்ப்பாக கொடுத்தாங்க. அந்த அமைச்சர்கள் தலையீடாக இருந்தாலும் சரி, இது ரொம்ப ஃபீபிளாக இருந்தது. செந்தில் பாலாஜி எழுந்து மின்சாரத்துறையை பற்றி பேசுனது, சேகர் பாபு எழுந்து அறநிலையத்துறை. ஏங்க ஏதோ குன்னூரில் வந்து ஒரு சின்ன கோயிலுக்கு 500 பேர் கூட வர மாட்டாங்க. மல்டி லெவல் பார்க்கிங்க்கு 10 கோடி அந்த கோயில் பணத்தை எடுத்தீங்களே, என்ன பிஸ்னஸாக பண்ணுறீங்க? இந்த சில பேர் இந்த இதுலேயே தான் வருது. அந்த ஆளுநர் உரையில் வந்து ஒரு வார்த்தை வந்தது, கோயிலினுடைய நிதியை பக்தர்கள் தருவ புனித காரியங்களுக்காகத்தான், புனித நோக்கங்களுக்குன்னு ஏதோ ஒன்று. உடனே அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை தெளிவுபடுத்த வேண்டிய அரசு என்ன ஆர்எஸ்எஸ்ஸா, பிஜேபியா, பாஜகவா? ஆதரிக்கிற சிபிஎம் கட்சியுடைய எம்பி இருக்கார்ல மதுரையில் வெங்கடேசன், அவர் வந்து இது தெளிவுபடுத்த வேண்டும், புனித கடமைனா அப்போ கல்வி இல்லையா, கல்லூரி நடத்துறது தப்பா, ஆச்சா போச்சானார். அவங்க ஒன்றுமே சொல்ல. மக்கள் பக்தர்கள் கொடுக்குற நிதி புனிதமான காரியங்களுக்கு பயன்படணும்னு தான் சொன்னாங்க. ஏங்க மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டுறது புனிதமான காரியமா? ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு. அதில் ரமேஷ் ரொம்ப இளைஞராக இருந்தால் கூடங்க அந்த துறையில் நல்லா சோபிக்கிறாரு, நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுறாரு, நல்லா பதிலடி கொடுத்தாரு பாருங்க. அவர் சேகர் பாபு எந்த காலத்தால் எத்தனை கட்சியை பார்த்தவர், அவர் பழம்பெருச்சாலி, ஆனால் அடித்து தூக்கி நேற்று போட்டார் பாருங்க. எதுங்க வந்து புனிதமான காரியம்? இல்லை கோயில் நிதியில் அன்னதானம் கொடு, அன்னதானம் கொடுப்பா டெய்லி. வசதி இல்லாத கோயிலெலாம் நல்லா கோயிலில் இதை அந்த விளக்கேற்றுறது பண்ணுங்க. வெளியில் பல கோயிலில் டாய்லெட் இல்லைன்னு சொன்னார். இல்லை ஸ்கூல் காலேஜ் நடத்துறது அவங்க தப்புன்னே சொல்ல. கல்விக்கண் கொடுக்கறது புனிதமான கடமை தாங்க. இவங்க அதை கொண்டு அப்போ காலேஜ் நடத்தக்கூடாதா? ஏன் அப்போ அரசாங்கத்தில் காசே இல்லையா? பக்தர்கள் எதுக்குன்னு கொடுக்குறோம்? இப்போ நீயும் நானும் போய் உண்டியில் போடுறோம் காசு, எதுக்கு போடுறோம்? கோயில் இது காலேஜ் நடத்துறதுக்கா, இல்லை ஸ்கூல் கட்டுறதுக்கா, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கா போடுறோம்? நம்ம இந்த கோயிலில் நல்லபடியாக எல்லா பூஜைகள் நடத்தணும், வரக்கூடிய பக்தர்களுக்கு வசதிகள் தேவைகள் இதை பூர்த்தி பண்ணணும் தானே. அதை எடுத்துட்டு நீ பாட்டு நீ மல்டியில் கல்யாண மண்டபங்கள் ரொம்ப வணிகன். இதெல்லாம் ஒன்றும் நோக்கம் இல்லாமல் இல்லை. கோயிலில் இருக்கிற பணத்தை எடுத்து வணிக நோக்கத்துக்கு போட்டு அதில் கமிஷன் எடுக்கிறது. இப்போ மல்டி லெவல் பார்க்கிங் 10 கோடினா அதில் வந்து 1 கோடி யார் வீட்டுக்கு போயிருக்கோம். இப்படி தான் எல்லாத்துலேயும் மேம்பாலம் கட்டுறதா இருந்தாலும் சரி. கேட்டால் பேர் என்ன, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணார். ஏன் பண்ணார்? இவரை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைக்கு பண்ணுங்க. இப்போ சென்னை மாதிரி பெரிய இடத்துல நீங்கள் கத்திப்பாரா பிரிட்ஜி, இப்போ பாடி பிரிட்ஜி இதெல்லாம் கட்டணும், டிராஃபிக். ஏங்க இதையே வந்து சின்ன ஊர்லலாம் பண்ணிங்கன்னா அதன் ஒரே நோக்கம் என்ன தெரியுங்களா? பைசா தான். இப்போ ஏவாவேலு கதறிட்டு இருக்கிறாராம, அது தெரியுமா உங்களுக்கு? அதாவது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தேர்தலுக்கு முன்னால் அவர் தானே பொதுப்பணித்துறை தானே வளம் கொழிக்கும் துறை, என்ன பண்ணியிருக்காருன்னா அட்வான்ஸ் பேமெண்ட்டை வாங்கிட்டதா சொல்கிறாங்க. அதாவது அவங்க எல்லாருமே திமுகலாம் வந்து போஸ்ட் பெய்டே கிடையாது, எல்லாம் ப்ரீபெய்டு தான். நீ முதல்ல நீ எனக்கு கொடுத்துரு, அப்புறம் நீ பில்லெல்லாம் வாங்கிக்க. எப்படியும் திருப்பி நம்ம ஆட்சிக்கு வந்துடுவோன்ற தைரியத்தில். தைரியம் மட்டும் இல்லைங்க, அவங்க வரா மாதிரி இருந்தால் கூட முதல்லையே இன்னும் 2 வருஷத்துக்கு தேவையானதுக்கெல்லாம் டெண்டர் விட்டு போயிருக்காங்க தெரியுங்களா? அவங்க ஆட்சி காலம் முடிகிற வரைக்கும் தானேங்க அவங்களுக்கு. அதை மீறி திமுக ஆட்சி பண்ணியிருக்கு. அதெல்லாம் கேன்சல் பண்ணுவாங்கன்னு விடுங்களேன். ஸோ என்ன எனக்கு வந்த தகவல் என்னென்னா, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் 20 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறாராம். யார்? எவாவேலு. எவாவேலு இன்னும் அருணை இன்ஜினியரிங் காலேஜிலேருந்து எடுத்துன்னு வந்தால் கட்டினார். எல்லாம் கான்ட்ராக்ட்காரனுக்கு தான். 234 × 20 எவ்வளோ சார்? 468. சைபரை சேர்த்தா 4680 கோடி. இது இவர் மூலமாக. மற்றவன் பண்ணது அவன் பண்ணதெல்லாம் விடுங்க. 234 தொகுதி. அதனால தான் கூட்டணி கட்சிகள்லாம் கொஞ்சம் அப்படியே தயங்குறாங்க, மயங்குறாங்க. ஏன் தெரியுங்களா? 20 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க, அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. அதனாலயே புரிஞ்சுக்கிறோம், நம்ம டக்குன்னு வெட்டிட்டு வர முடியல. தயங்குறார் திருமாவளவன், அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அப்படி இப்படின்றதுக்கெல்லாம் காரணம் பணம். அவங்க ஆளுங்க வேலை செஞ்சு ஜெயிச்சோன்ற அந்த ஒரு மனசில் இருக்குது இல்லை.
இப்போ அவங்க ஒன்றும் துரோகம் பண்ணல, திமுக ஆட்சி பண்ணுற வாய்ப்பு இல்லை, அது இருந்து அதை விட்டுட்டு வந்தாலாவது ஒரு துரோகம்லாம். ஆட்சியே இல்லை, ஆளுநர் ஆட்சி வந்துடும் போல இருக்குது. அப்போ அதை தடுக்கிறதுக்காக தான் அவங்க வந்தாங்க. அப்போ கூட தயங்கினாங்க. இல்லை, ஆனால் அவர் சொல்கிறாரு சோஃபா மாடல்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாரு. அதாங்க உதயநிதி சொல்கிறதுன்னா இவங்கள தான் சொல்கிறாரு. 3 சோஃபாங்கிறது 5 சோஃபாவை மாறிடுச்சு. யார் விடுதலை சிறுத்தைகளையும் சரி. நான் நினச்சேன் தான் திருடி பிறரை நம்பான்னுவாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து இந்த மனோஜ் பாண்டியன், பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம் போது 3 சோஃபா வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 3 சீட்டர் சோஃபா. அது அன்வர் ராஜா வந்தவொடனே 4 சீட்டர் ஆகிருக்கும். அப்புறம் மருது அழகராஜா வந்தவொடனே 5 சீட்டர் ஆகிருக்கும். அந்த சோஃபாவை மனசில் வச்சுக்கிட்டு, அதாவதுங்க புஷ்பா படத்தை பார்த்துட்டு வளர்ன வேலை இது. புஷ்பா படம் பார்த்தீங்களா நீங்கள்? அதில் தான் சோபா, அதில் தான் சோபாவை அனுப்புறது. இந்த ஆள் வந்து இன்னும் திருந்தவே இல்லை உதயநிதி. இன்னும் அந்த சினிமாவை பார்த்துக்கிட்டு கதை சொல்கிறதுலே தான் இருக்கிறாருன்னு தான் இந்த சோபா. பாவம் மனசு வருத்தப்பட்டு 60 வருஷம் முஸ்லீம் லீக்கு திமுகவோட இருந்திருக்கு. அவங்க வந்து மனசு வருத்தப்பட்டு அந்த பேராசிரியர் காதர் மொய்தீன் சொன்னார் பாருங்க, எங்கள் ஆஃபீஸுக்கு எந்த சிஎம்மும் வந்ததே இல்லைங்க இந்த 60 வருஷத்தில். ஒருத்தர் வராருன்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு திடீர்னு சிஎம் வராருன்னு வச்சுங்க, நம்ம குறைஞ்சபட்சம் மினிமம் டெக்கோரம், மினிமம் டீசன்சி பண்ணுவோம். இல்லை, ராத்திரோட ராத்திரி வெள்ளை அடிச்சாங்களாம், ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு. அதுவே வாடகைக்கு தான் எடுத்து அதுதான் சோபாவை வாடகைக்கு 4 சோபா போட்டு அது மறுநாள் தூக்கின்னு போயிட்டாங்களாம். இப்போ தான் சினிமா ஷூட்டிங், மேரேஜிலெல்லாம் சோபாலாம் இப்போ வாடகைக்கு எடுத்துக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். அதை போய் நீங்கள் வந்து சோபா மாடல்னா. ரெண்டாவது, உதயநிதிக்கு எந்த அளவுக்கு அறிவு இல்லை பாருங்கள். சோபாவில் வச்சு தைச்சாங்க, பணத்தை கொடுப்பான். இப்போல்லாம் ஜிபேலேயே போட்டு விட்டுருவான். எந்த காலத்தில்? இல்லை, இப்போ ஒரு 10 ரூபா ஒரு தினகரனை கேட்டால் சொல்லுவார், ராயபுரத்தில் 20 ரூபா டோக்கன் கொடுத்தாரு. அந்த டோக்கனை கொடுத்தா போதும், அது வந்து ஜெயித்த பிறகு. ஆனால் யாருக்குமே அதை கொடுக்கல, ஏமாற்றிட்டாரு. ஸோ இப்படி எவ்வளோ டெக்னிக் இருக்குது, ஹவாலா இருக்குது. KN நேரு கேட்டால் சொல்லியிருப்பார். அதனால் சோபா மாடல் அவங்க மனம் எவ்வளோ புண்பட்டுருக்கோம். அப்போ நீங்கள் வச்சுருந்தப்போ பூரா சோபா தான் கொடுத்து வச்சுருந்தீங்களா கூட்டணி கட்சிகளை? ஸோ இம்மெச்சூராக பேசுகிறாருங்க. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அன்ஃபிட் டு பி எ அப்போசிஷன் லீடர். திமுக அதை வந்து சரி பண்ணாங்கன்னா சட்டசபையில் அவங்க சோபிக்க முடியும். இல்லைன்னா இது மாதிரி வாக் அவுட் பண்ணிட்டு தான் வாக் அவுட் பார்ட்டியாக தான் இருக்காது. ஸோ இன்றைக்கி விஜய் வந்துங்க, நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஷார்ப்பாக, ரொம்ப கேஷுவலாக, முதல்ல கொஞ்ச நேரம் படித்தார், பார்த்தாரு, படித்தார். அதுக்கப்புறம் எக்ஸ்டம்போரில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம், எங்களுக்கு நிர்வாகம் தெரியாது. எந்த நிர்வாகம்னா அரசு கஜானாவை கொள்ளை அடிச்சிட்டு போகிறது தெரியாது, எங்களுக்கு ஊழல் பண்ண தெரியாத அடுக்கி போட்டு பயங்கரமாக இன்றைக்கி ரோஸ்ட் பண்ணிட்டார் அவங்கள. அதில் துரதிர்ஷ்டம் என்னென்னா, இதெல்லாம் கேட்கறதுக்கு பாதி நேரம் அவங்க இல்லை, ஓடிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சட்டமன்றத்தில் நீங்கள் உங்கள் மேலே விமர்சனம் வைக்கிறதையும் கேட்கணும், நீங்களும் விமர்சனம் வைக்கணும். நீங்கள் நேற்று ஆளுங்கட்சிக்காரங்களாம் அப்படி போயிருந்தாங்கன்னா உதயநிதி பேசும்போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? பயந்து ஓடுறாங்க நான் பேசுறது என்ன. அவங்க எவ்வளோ ஒரு இடையூறு கூட இல்லைங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்க. அநேகமாக நான் சட்டமன்ற வரலாற்றிலேயே இந்த மாதிரி எதிர்கட்சி தலைவர் பேசும்போது, குற்றஞ்சாட்டி பேசும்போது இடையூறே இல்லாமல் நடந்த சட்டமன்ற நிகழ்ச்சி நேற்று தான். இல்லைன்னா தலையிடுவாங்க எல்லாரும். இதை கிளம்பி 89 நடந்துச்சு அடித்தடி. ஏங்க, ஜெயலலிதா அம்மாவை மானபங்கம் துச்சாதனா மாதிரி நம்ம துரைமுருகன் சேலையர் நல்ல வேலை அப்போ செங்கோட்டையன் தான் பக்கத்தில் இருந்து காப்பாற்றினார். ஸோ அதனால் ஆனால் இவங்க பேசுவாங்க, சட்டமன்ற மாண்பு தெரியுமா உனக்கு, தமிழ்நாடு மரபு தெரியுமா? நீங்கள் நடத்தின மாதிரி ஆட்சி நடத்தினா தான் அது மரபா? நமக்குன்னு ஒரு மரபு. என்ன மரபு? காசு அடிக்கிறது, கொள்ளை அடிக்கிறது, இதெல்லாம். அதனால் இன்றைக்கி நல்லா பிரமாதமாக பேசினார் விஜய். ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா, வரும்போது இந்த தொடங்க வரும்போது வாயத்திறங்க சார், சிஎம் சார்னவங்க, அவர் வாயத்திறங்கும் போது கேட்காம இருந்து ஓடிட்டாங்க பாருங்க. அதுதான் முரணாக இருக்குது. நீங்கள் திட்டவும் திட்டுவீங்க, அதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது அது கேட்காம ஓடுவோன்றது சிறுபிள்ளைத்தனம், ஒரு பக்குவம் இல்லை. உட்காந்து கேளுங்க. உங்களுக்கு தான் சபாநாயகர் ரொம்ப பிரமாதமாக சொல்கிறாரு. அவர் முடித்த உடனே குறித்து வச்சுங்க, உங்களுக்கு வந்து வாய்ப்பு தரேன், உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர்
எந்த சட்டமன்றத்தில் இப்படி கொடுப்பாங்க? எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. அதனால் அவரால் பதில் சொல்ல முடியாதுங்க. ஓடினது காரணம் என்னென்னா, இதுக்கெல்லாம் நம்ம எப்படி இன்னத்தை சொல்கிறது, விளக்கம் சொல்ல முடியாதுல்ல. உண்மை தானே சொன்னார் விஜய், எதையும் வந்து பொய்யா சொல்லலையா. நல்லா இருந்ததுங்க. இவர் எடப்பாடி பழனிசாமி வந்து வெளிநடப்பு செய்கிறார். நேற்று எஸ்பி வேல்மணிலாம் உள்ளே உட்காந்துருக்காங்க. அவங்க 4 பேர் அநேகமாக வேறு ஏதோ கவனத்தில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் சொன்னது உண்மைதாங்க. 21 பேர் போய் சேர்ந்தாங்களே தவிர மனம் ஒப்பி மனம் ஒன்றிணைத்து ஒரு பேசி கலந்தாலோசித்து சரி இனி நம்ம ஒற்றுமையாக இருப்போம் அப்படிலாம் இல்லைங்க. சபாநாயகருக்கு டைம் டிக்கிங், அந்த கடிதத்து மேலே நடவடிக்கை எடுக்கிறோம். அதுக்கு முன்னால் மன்னிப்பு கடிதம் வந்து இவர் வித்ட்ரா பண்ண எடப்பாடி, அந்த ஒரு ப்ரெஷரில் போனாங்களே தவிர அப்போ கூட இவங்க போய் பார்க்கவே இல்லையே. யார்? சிவி சண்முகமும், அப்புறம் அந்த இவர் விராலிமலை விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணிட்டாரு. ஆமாம், அவர் ரிசைன் பண்ணிட்டார். இவர் என்ன பண்ணுவான்னு தெரில. பட் சில பேர் சொல்கிறாங்க இன்னும் ஒரு 5-6 பேர் கூட ரிசைன் பண்ணுவாங்க. இதில் தாவேக்கால வந்து நிறுத்துங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, கெட்ட பேராக எங்களுக்கு வருது. இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி பார்த்த ஒரு நாள் இதழில் அவர் விஜய் சொல்லிட்டாராம், அது மாதிரி இவங்களெல்லாம் வந்து நம்ம திரும்ப நிறுத்துறதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு ஒன்றா வேறு ஏதாவது ஒன்றா நம்ம பதவிகள் கொடுக்கலாம், வாரிய தலைவர்கள் அப்படி இப்படின்னு. அதே தொகுதியில் ஜெயிச்சு திருப்பி வந்து அதை நிறுத்துறதுன்றது நமக்கு பேர் ரிப்பேர் ஆகும், அது வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி கன்வே பண்ணிட்டாங்களாம். இப்போ அவங்க ஒரே சிக்கலில் இருக்காங்க. மரகதம் குமரவேலு, அப்புறம் அந்த இசக்கி சுப்பையா எல்லாரும் இப்போ தே ஆர் இன் ப்ராப்ளம். ஆனால் விஜய் வந்து சொல்லியிருக்க மாட்டாருங்க. இப்போ இதில் என்னென்ன பிரச்சனையே என்னென்னா, விஜய் யாரையும் சந்திக்கலை, இவங்க யாரையுமே. இந்த இடையில் இருக்காங்கல்ல செங்கோட்டை நாதா, அவங்க அடித்து விட்டுருப்பாங்க, நீங்கள் வாங்க நம்ம பேசிக்கலாம், தலைவர் கொடுப்பாரு. ஆனால் தலைவர் வந்து ரொம்ப பக்குவமான தலைவராச்சே. அவர் வந்து இந்த மாதிரியான போகஸ் ப்ராமிஸ்லாம் கொடுத்துருக்க மாட்டார். இப்போ இந்த 6 சீட்டும் இடைத்தேர்தலில் தாவேக்கா ஜெயிச்சா இன்னும் ஒரு மெஜாரிட்டிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா சார்? இப்போவே ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இவங்க வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை, வாய்ப்பே கிடையாது. இங்கே பாருங்கள், 108 ஒன்று போச்சுன்னா 107. சபாநாயகரை விட்டுருங்க, அவர் தேவைப்படும் போது தான் ஓட்டு போட்டோம், சாதாரணமாக நடுநிலை. 106 காங்கிரஸ் 5 சாலிடுங்க. அவங்க 2029 வரைக்கும் சொல்லிட்டாங்க. ஸோ 106 ஒரு 5 111 ஆச்சுங்களா. அப்புறம் கம்யூனிஸ்டுகள் 4, அவங்க எப்போவுமே மாற மாட்டாங்க, கொள்கை உறுதியோடு தான் இருப்பாங்க. 111 4 115 ஆச்சா. முஸ்லீம் லீக் விசிகா, முஸ்லீம் லீக் வந்து நாங்கள் இனி கடைசி வரை தாவேக்காவோட தான் சொல்லிட்டாங்க. இல்லை விசிகாவா அப்படி தான். ஸோ வெரி கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ரெண்டாவது, இவங்க 2 பேரும் சேர்ந்தா கூட, திமுக அதிமுக சேர்ந்தா கூட உங்களுக்கு வந்து 118 வரவே முடியாத. எங்கே போவாங்க அவங்க? ரெண்டாவது, இப்போ பாமக பாருங்கள், அன்புமணி வந்து அவர் வந்து மனைவி எப்படியாவது அமைச்சராக்கி பார்க்கலாம் சௌமியாவன்னு அவர் வந்து ரொம்பவும் நூல் விடுறாரு. இவர் வந்து அவர் ஒன்றும் அழைக்கலை, அவர் என்டிஏலேருந்து வந்துட்டு அதே போல் மதிமுக அவங்க அங்கே நடந்துகிட்ருக்குதான். 2 பேரையும் ராஜினாமா பண்ண சொல்கிறாங்களாம். பண்ணிவிட்டு தாவேக்கால சார்பில் ஆதரவில் நின்று அவங்க சின்னத்தில் ஜெயிக்க வைக்கிற மாதிரி. ஒரு ஆள் ஓகே ஆகிட்டார் பொழுது, ஒரு ஆள் வந்து கொஞ்சம் மக்கார் பண்ணிகிட்ருக்காராம். அஷூரன்ஸ் எப்படி இப்படி நடந்தால் அப்படி நடக்கலன்னா அப்படின்னு யோசிச்சுட்ருக்காராம். ஸோ அப்போ 59 57 ஆகிடும். திமுக இன்னும் குறைஞ்சிரும். ரெண்டாவது வந்து யார் திமுக அதிமுக ஆதரிப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி அதுவும் இந்த நெக்ஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு ஊழலாம் அம்பலமாக போகுது, ஆதாரத்தோடு அடித்து போகிறாங்க. தலை தூக்கவே முடியாது. இவங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டணி வச்சா சேர மாட்டாங்க. மெர்ஜர் இஸ் இம்பாசிபிள், பட் அலையன்ஸ் இஸ் பாசிபிள். அதிமுக திமுக ப்ளஸ் பாஜக கூட 2029 வந்துடலாம். ஆர்எஸ் பாரதி கேட்குறாரு, இணைஞ்சா என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஒன்றும் தப்பு இல்லைப்பா, ஏன்னா 2 பேரும் எதிர்கட்சி. ஆனால் 4ஆம் தேதி சாயந்தரம் தப்பு. அது அன்னைக்கு தப்பாக இருந்தது, இன்றைக்கி சரியாக இருக்கும். ஏன்னா வேற ஒரு ஆள் ஆளுங்கட்சியாக வந்துட்டான்.
நீங்கள் 2 பேரும் எதிர்க்கட்சியாக இருக்கீங்க, சக பயணிகள் நீங்கள். எதிர்க்கட்சிகள் ஒன்றா சேர்றது தப்பு கிடையாது. ஆனால் ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் ஒன்றா சேரணும்னு நினச்சிங்க பாருங்க, அதுதான் தப்பு. மிக்க நன்றி சார். தமிழகத்தின் அரசியல் சூழல் பற்றி எங்களுக்கு விவரித்ததுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி சார்.